கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதன்கிழமை விசுவாவசு வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் காலை 6:25 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திதி காலை 11:41 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 8 வரை, 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் சனி, ராகு, சந்திரன். இன்று மாலை 6:38 வரையில் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு மிகவும் அற்புதமாக உள்ளது. எனவே அனைத்து விதமான நன்மையும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிக சிறப்பாக அமைந்துள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு ரிஷபராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இன்று மாலை 6:38 வரையில் சந்திராஷ்டமம். எனவே வழக்கமான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். புதிய வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கடகம். கடகராசிக்கு இன்று மாலை 6:38 வரை மிகவும் சிறப்பாக உள்ளது. அதாவது பகல் பொழுது மிகவும் சிறப்பாக உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் கடகராசிக்கு இன்று மாலை 6:38 வரையில் மிகவும் சிறப்பாக உள்ளது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக உள்ளது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிக சிறப்பாக உள்ளது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகரம் மகர ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மகர ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணம் வரவு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீனராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல், தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானம் அவசியம் தேவை. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.